எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.1ல் 14th சம் சொல்லி கொடுக்குறேன். டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் வேர் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 if 0 less than or equal to x less than or equal to 1, 4 if 1 less than x less than 3, 5 if 3 less than or equal to x less than or equal to 10. ஸோ இதில் வந்து லெஸ் தென் 1க்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண, கிரேட்டர் தென் 1க்கு இந்த 4ன்ற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 3 if x less than or equal to 1, 4 if x greater than 1. So left hand limit check பண்ண போகிறோம். limit x tends to 1 f of x. இது இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனால் நம்ம ஹெச் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே லெஸ் தேன் 1க்கு ஃபங்க்ஷன் வந்து 3. ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து limit x tends to 1 f of x equal to, இது வந்து x less than or equal to 1க்கு இந்த ஃபங்க்ஷன், இது x greater than 1க்கு ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க 4ன்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாகவே இல்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நாட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் லிமிட், therefore the function is discontinuous at x equal to 1. இது வந்து கேஸ் 1 இதில். ஸோ கேஸ் 2 இதுலேயே செகண்ட் கேஸ் வந்து 3க்கு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 3க்கு 4ன்னு சொல்லியிருக்காங்க. 5 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3க்கு வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷன். ஸோ 3க்கு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து எக்ஸ் லெஸ் தென் 3க்கு பார்க்குறோம். இதோட கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 3க்கு பண்ணோன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எனது 5ன்னு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாகவே இல்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். Not equal to right hand limit. Therefore, the function is discontinuous at x equal to 3. Next, 15th. Discuss the continuity of the function f, where f is given by f of x equal to 2x if x less than 0, 0 if x 0 less than or equal to x less than or equal to 1, 4x if x greater than 1. ஸோ இதுலேயும் வந்து 0க்கும் நம்ம செக் பண்ணணும், எக்ஸ் 1க்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்தோன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு. ஸோ அது ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். இஃப் 2x if x less than 0க்கு இந்த ஃபங்க்ஷன், 0னா x greater than or equal to 0க்கு இந்த ஃபங்க்ஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்க்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், ரைட் ஹேண்ட் லிமிட்க்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இப்போ x less than 0க்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். லிமிட் x tends to 0 f of x equal to limit h tends to 0 f of 0 minus h. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். x equal 2 into xல limit h tends to 0 2 into 0 minus h. ஸோ ஹெச்சுக்கு 0 அப்ளை பண்ணோன்னா இந்த ஹோல் டேர்ம் வந்து 0 தான் ஆகிடும். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் x கிரேட்டர் தென் 0க்கு பார்க்க போகிறோம். லிமிட் x tends to 0 f of x equal to limit h tends to 0 f of 0 plus h. So limit h tends to 0
அவங்க அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனால் ஜீரோன்னு சொல்லிட்டனால அந்த ஹோல் டேர்ம் ஆல்சோ ஜீரோ. ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணுறது எஃப் ஆஃப் ஜீரோவும் ஜீரோ தான். ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறனால therefore left hand limit equal to right hand limit equal to f of 0. எல்லாமே ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கிறனால therefore the function is continuous at x equal to 0. நெக்ஸ்ட்டு 1க்கு செக் பண்ண போகிறோம். at x equal to 1க்கு இது செகண்ட் கேஸ். x equal to 1க்கு ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். f of x equal to 0 if x less than or equal to 1, 4x if x greater than 1. இது அவங்க கொஸ்டின்லேயே இருக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம செக் பண்ண போகிறோம் at x less than 1. ஸோ லிமிட் x tends to 1 f of x equal to இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னால் இப்படி ஜீரோவே கொடுத்துட்டாங்க, அதனால் ஜீரோவே எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 லிமிட் எக்ஸ் இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 4x எடுத்துக்கணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 f of x equal to limit h tends to 0 f of 1 plus h. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ண x இருக்கிற இடத்துல limit h tends to 0 4 into 1 plus h. ஸோ ஹெச்சுக்கு 0 அப்ளை பண்ணோன்னா 4 4 1 சார் 4 தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாகவே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 0 கிடச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் லிமிட் 4 கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவலாக இல்லைனாலே த ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. therefore the function is discontinuous at x equal to 1. Next is 16th sum. Discuss the continuity of the function f where f is defined by f of x equal to minus 2 if x less than or equal to minus 1, 2x if minus 1 less than x less than or equal to 1, and 2 if x greater than 1. ஸோ இதுலேயே வந்து ரெண்டு கேஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1க்கு செக் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். -1க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1 அண்ட் 2x இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் -1. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதிக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -1 எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ் லெஸ் தென் -1க்கு பார்க்க போகிறோம். இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னால் இதோட வேல்யூ வந்து -2 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ் கிரேட்டர் தென் -1. கிரேட்டர் தென் -1க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -1 எஃப் ஆஃப் எக்ஸ் equal to limit h tends to 0 -1 plus h. ஸோ அந்த 2xன்ற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம். லிமிட் h tends to 0 2 into -1 plus h. ஸோ ஹெச்க்கு 0 அப்ளை பண்ணோன்னா -2. ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணுறது ஈக்குவல் டு அது -1, அதுவும் எஃப் ஆஃப் -1ம் -2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. therefore லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -1 எல்லாமே -2க்கு ஈக்குவலாக இருக்கிறனால therefore the function is continuous at x equal to -1. நெக்ஸ்ட் வந்து +1க்கு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் 2 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 1க்கு செக் பண்ண போகிறோம்.
லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் லெஸ் தென் 1க்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஹெச். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 2 இன்ட்டு 1 மைனஸ் ஹெச். ஹெச்க்கு 0 அப்ளை பண்ணோன்னா 2 கிடச்சிருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 1க்கு செக். எக்ஸ் கிரேட்டர் தென் 1க்கு ஃபங்க்ஷன் 2னே சொல்லிட்டாங்க அவங்க, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனால் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணுறது எஃப் ஆஃப் 1ம் வந்து 2 இன்ட்டு 1 2 தான் இருக்குது. எல்லாமே இப்போ 2க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 எல்லாமே 2க்கு ஈக்குவலாக இருக்கனால தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் x equal to 2. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.